ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதை அப்லோட் பண்ண வேணும் தான் நினச்சேன். அதே நான் டிலீட் பண்ணிட்டேன் அதை. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்துட்டு தான் ரிப்பேர் ஆகிடுச்சு. பட் எங்கள் ஊரில் நிறைய கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற சர்வீஸ் சென்டரில் கொடுத்தான். பட் யாருக்குமே வந்து இதை சரி பண்ணுறதுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு வந்து பார்க்கலாம். பட் இது வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த இன்டெல் i3 ப்ராசஸரில் தான் வந்து ஒருவேளை இதில் ஒர்க் ஆகலாம் தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். சரி, ஓகே, உள்ள அப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். கையில் மொபைல் இருக்கிற காரணத்தினால வந்து அதை பிரிச்சுட்டு சொல்கிறான். ஓகே, ஒருவேளை உள்ள டேமேஜ் ஆகிருந்தால் கூட நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். இன்னொன்று பேக்கப் வந்து பிரிக்கல, நான் வந்து பிரிச்சிடல. வெயிட்டாக பிரித்தா விட போதும். அப்படியே பெருசுப்படுத்தி நம்ம உள்ளே இருக்கிறத வெளில எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கிராஃபிக்ஸ் கார்டு தான். பழைய மாடல் கேம்ஸ் மட்டும் விளாட்லாம். ஓகே, 710. சரி, ஓகே, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பாக்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. இதையும் வந்து நான் நினச்சிங்க இது வந்து நல்லா வரணும் தான் நினச்சேன். இப்படி அன்பேக் பண்ணுறதை பார்த்தாலே வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. அப்படி இப்போலாம் வந்து பண்ண மாட்டீங்க. அதாவது வீடியோ வந்து எடுக்க ஆள் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளே தான் இருக்குது. கஷ்டமாட்டா. சரி, காலை யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு 6 மாதம் ஆரம்பிச்சு. ஓகே, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எடுத்துடலாம். வந்துரு வெளில வா. ஏன் வரமாட்டேங்குது? ஓ, ஏன் வரமாட்டேங்குது இல்லையா? இதோட 2 பக்கமும் எடுக்கணுமோ? ஒரு வழியாக எடுத்துட்டேன். நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுனா இத்தனோண்டா இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் போடலாமா? இவ்வளோ சின்னதாக இருக்குது. சரி, ஓகே, இதில் நான் இதை போய் அன்பாக்சிங் பண்ணிட்டு ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறான். ஸோ அந்த கிளிப் போர்டை எடுத்துகிட்டு தான் உள்ளே மாட்டணும்னு நினைக்கிறான். எடுத்தாச்சு. என்னடா உள்ளே மாட்ட முடியலன்னு கொஞ்சம் நேரத்தில் நான் பயந்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓ, கனெக்ட் ஆகுது. உள்ளே மாட்டிட்டு ஓகே, இப்போ வந்துட்டு இந்த போர்ட்டை வந்து HDMI கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பிசி அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் பாக்ஸ் பிடிச்சிருக்கானுங்க. இது என்னது? லைட்டே ஆன் பண்ணிடுவோம். ஹீட்டர். ஓகே, HDMI கேபிள் டோருக்கு நான் கனெக்ட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். இது வந்து இந்த SMPSக்கு இது வந்து மானிட்டருக்கு. மானிட்டர் SMPS மானிட்டர் வந்து பவர் வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சு. சரி, ஓகே, ஆன் பண்ணலாம். எல்லாம் சரியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயும் வந்து டிஸ்பிளே வந்த மாதிரி தெரியல. ஓகே, அது வந்து ஓடலாம், ஒர்க் ஆகலை. ஸோ மதர் போர்டு தான் போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒர்க் ஆகலை. இந்த போர்ட்டில் போட்டு ஒர்க் ஆகலை. இந்த போர்ட்டில் போட்டோடனே டிஸ்பிளே வந்துச்சு. பட் இது ரொம்ப ஹீட் ஆனதால் நான் வெடிச்சிருக்கு. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. தொடவே முடியல, அந்தளவு ஹீட் ஆகிடுச்சு. டக்குன்னு நான் வந்து டிஸ்பிளே ஸோ அந்த பக்கம் வந்துச்சு. டக்குன்னு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இப்போ தெர்மல் பேஸ்ட்டும் அந்த ஃபேனும் CPU ஃபேனும் தேவைப்படுது. அதை மட்டும் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபேன் தான் வந்து நான் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இப்போ வந்து இதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோக்கு நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1100 வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து UPS-ஐ ஆன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே கனெக்டாக தான் இருக்குது. டிஸ்பிளே வருதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். ஆன் ஆகிருச்சு. டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே வரல. ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சரி பண்ணிட்டேன். டிஸ்பிளே இப்போ வந்து வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணல. ஸோ
இந்த ஒயரை மட்டும் மாற்றிட்டு போட்டான் அவ்வளோதான். அதாவது 2 ஒயர் இருந்துச்சு, அதை மட்டும் நான் மாற்றிட்டு வேறு ஒயர் போட்டான். ஸோ ஆன் பண்ணோடனே டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த i3 ப்ராசஸர் இருக்கக்கூடிய இந்த மதர் போர்டை எடுத்துகிட்டு அந்த மதர் போர்டை இந்த இடத்துல அப்படியே மேலோட்டமாக வைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூலாம் இருக்குது, பட் வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்த இடத்துல அந்த லூசு பையன் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தொலைச்சிவிட்டான். ஸோ அதனால் இது எப்படியே படுக்கையில் வச்சு தான் இது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். பட் இது எல்லாமே சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படியோ இப்படி இருந்து கழட்டி எடுத்துட்டான். 4 ஸ்க்ரூ இங்கே இருக்குது, மேலே தான் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வயர்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்புறமா உங்களுக்கு காட்டுறான். டிவைஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம், அந்த ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு கேம் கூட நான் ப்ளே பண்ணவே முடியல. ஃபால் கைஸ் மட்டும் ப்ளே பண்ணால் அது லேக் ஆகி எப்படியோ ஓடிச்சு, பட் விளையாடலாம். பட் லேக் ஆகிடுச்சு. அந்த ப்ராசஸர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்த்துடலாம். தயாராகிட்டு இருக்குது, அதுக்கிட்டே இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்குமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா டிஸ்பிளே வராது. அதனால தான் செப்பரேட்டாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி அதில் வந்து HDMI கேபிள் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக ஃபைனலாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ உட்காந்துட்டு ஸோ எந்த கேம் வந்து ரொம்ப பவராக இருக்கோ அதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மவுஸை நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். மவுஸை கனெக்ட் பண்ணோம்னா இப்போ திரும்பவும் ஆஃப் பண்ணி ஆகணும். மவுஸை கனெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப ஆன் பண்ணிட்டேன். மவுஸை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கனெக்ட் பண்ணலை. ஒரு கேம் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்பீக்கர்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்பீக்கர் கீபோர்டு கனெக்ட் பண்ணேன். கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். இது மாதிரி இந்த பிசி வந்து வீணாக போயிடுச்சு, இது எப்படி வந்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருப்பேன். பட் அது வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து எனக்கு தெரிஞ்சது அப்போவே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து வீணாக போயிருந்துருக்கும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டு தான் போயிருந்துருக்கு. அந்த வீணாக போன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது.